விண்ணக தூதரணி மகிழ்வதாக. இப்புனித நிகழ்வில் பெருமகிழ்வு பொங்குவதாக. மாபெரும் மன்னரது வெற்றிக்காக எக்காலம் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்வு கொள்வதாக. முடிவில்லா மன்னரது பேரொளியால் உலகெல்லாம் துளங்கி தன்னை சூழ்ந்த இருள் அனைத்தும் ஒளிந்ததென உணர்வதாக. இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திரு அவையும் களி கூர்வதாக. எனவே இறை மக்கள் அனைவரின் பேரொளியால் இக்கோயில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை வேண்டுகிறேன், என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவீரே. தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திட அருள் கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொளியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாமல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடும் முழு மனத்தோடும் வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். ஆதாமினால் வந்த கடனை கிறிஸ்துவை என்றுமுள்ள தந்தைக்கு தமது பெயரால் செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தாம் சிந்திய திரு இரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். அவரது இரத்தத்தால் நம்பிக்கையாளரின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் எம் முன்னோரான இஸ்ராயல் மக்களை நீர் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் கால் நனையாமல் செங்கடலை கடக்கச் செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவு இதுவே. பூவுலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவேதான். சாவின் தடைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த
இரவிலே தான். ஏனெனில் இத்தகைய மீட்பின் பயனை யாம் பெறாவிடில் பிறந்ததால் எப்பயனும் இல்லையே. நீர் மீது அருள் கூர்ந்து காட்டிய பரிவிரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்தளவில்ல அன்பு பெருக்கே. ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அளிக்க கிறிஸ்துவின் சாப திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததால் பேறு பெற்ற குற்றமே. ஓ மெய்யாகவே பேறு பெற்ற இரவே, பாதாளத்திலிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பேறு பெற்றாம். இரவு பகல் போல் ஒளி பெறும், நான் மகிழ்வுற இரவும் ஒளிதரம் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தே. ஆகவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருப்புகழ்ச்சி தீமையை அளிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோர்க்கு மாசின்மையையும் துயருற்றோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையே, அருள் பொழியும் இவ்விரவில் நாங்கள் உமது புகழ்ச்சிக்காக அளிக்கும் மாலைப்படியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பான மெழுகிலிருந்து உருவான இத்திரையை புனித திரு அவை தன் பணியாளரின் கையால் மிக சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலைப்படி செலுத்துகின்றது. இறைவனின் மாட்சிக்காக செந்தலாய் சுடர் விட்டெறியும் இந்த நெருப்பு தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம். இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் ஒளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு உருகுவதால் உயர் மதிப்புள்ள தீ வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதருக்குரியவையோடும் இணைந்தது மெய்யாகவே பேறு பெற்ற இந்த இரவிலே தாம். எனவே ஆண்டவரை உம்மை வேண்டுகின்றோம், உமது பெயரின் மாட்சிக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட இந்த மெழுகுதிரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவிடாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கடந்து கொள்வதாக. விடிவெள்ளி எழும்போதும் இது சுடர்விட்டு எரிவதாக. ஒருபோதும் அறையாத இந்த விடிவெள்ளி உம் திருமகன் கிறிஸ்துவேதான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியின் ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆமென். திருமுழுக்கு வழிபாட்டின் முதற் பகுதியிலே புனிதர்களை புகழ்ந்து புனிதர்கள் பிரார்த்தனை பாடப்படும். அதற்கு பிறகு புனித நீர் பாஸ்கா தீர்த்தமானது மந்திரிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து நம்முடைய விசுவாசத்தை மெழுகுதிரிகளை ஏந்தி நாம் விசுவாச அறிக்கை செய்வோம். இறுதியாக மந்திரிப்பு நடைபெறும். அன்புமிக்கவர்களே, எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் அருள் இந்த தொட்டியின் மீது இறங்கியருள மன்றாடுவோமாக. இதிலிருந்து புது பிறப்பு அடைவோர் கிறிஸ்துவில் உரிமை பேறு பெற்ற மக்களோடு சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. புனிதர்கள் பிரார்த்தனை பாடுவோம்.
வேண்டிக் கொள்ளும். புனித அருளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மதலே மரியம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித முடியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லௌரேஞ்சியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெப்பெத்துவா பெலிசித்தம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆஞ்சேசம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிரகோரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகுஸ்தீனாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அத்னாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பசிலியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மாத்தினாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆசீர்வாதப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லயோலா இஞ்ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ்குவே சுவாமிநாதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வியானி மரிய அருளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சியன்னா கத்ரீனம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அவிலா தெரசம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரசாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயம் பிள்ளையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. நித்திய மரணத்தில் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது மனித அவதாரத்தினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது மரணத்தினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பரிசுத்தாவின் வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமக்கு மக்களை பெற்றுத்தர இந்த நீரூற்றை உமது அருளினால் புனிதமாக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமக்கு பிள்ளைகளாக மக்கள் மறுபிறப்பு அடையுமாறு இந்த நீரூற்றை உமது அருளினால் புனிதமாக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். இந்த பாஸ்கா தண்ணீரை இறைவன் புனிதப்படுத்த வேண்டும் என்று புனிதர்கள் வழியாக ஜெபித்த நாம் இப்பொழுது உலகின் வழியாக இருக்கும் இந்த பாஸ்கா திரி வழியாக இந்த நீரை புனிதப்படுத்துமாறு வேண்டுவோம். இறைவா, அருளடையாளங்கள் வியத்தகு முறையில் பயனளிக்க கண்ணுக்கு புலப்படாத வலிமையால் செயலாற்றுகின்றேன். திருமுழுக்கின் அருளை குறித்து காட்ட படைப்பு பொருளாகிய தண்ணீரை பல வகையில் தயார் செய்தீர். இறைவா, தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை அளிக்குமாறு உலகின் தொடக்கத்திலேயே உமது ஆவியார் அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இறைவா, பெருவெள்ளத்தினை புதுப்பிறப்பின் அடையாளமாக்கி மறைபொருளாகிய அதே தண்ணீரால் குற்றங்கள் முடிவுறவும் நற்பண்புகள் தொடங்கவும் செய்தேன். இறைவா, பார்வோனின் அடிமைத்தலையிலிருந்து விடுதலை பெற்ற ஆபிரகாமின் மக்கள் செங்கடலை கால்நடையாமல் கடக்கச் செய்து திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு முன் அடையாளமாக இருக்கச் செய்தேன். இறைவா, உம் திருமகன் யோர்தான் நீரில் யோவானால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கிய பொழுது தமது விழாவிலிருந்து இரத்தத்தோடு தண்ணீரையும் வழிந்தோடச் செய்தார். தமது உயிர்ப்புக்கு பின் நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாருக்கும் கற்பித்து தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். உமது திரு அவையை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கின் ஊற்றினை திறந்தருளும். இந்த தண்ணீர் ஒரே திருமகனின் அருளை தூய ஆவியாரின் என்று பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். இவ்வாறு உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் திருமுழுக்கு அருளடையாளத்தினால் பழைய பாவ அழுக்கெல்லாம் கழுவப்பெற்று தண்ணீராலும் தூய ஆவியாராலும் புதப்பிறப்பு அடைந்து எழும் தகுதி பெறுவார்களாக. ஆண்டவரே, இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதிலும் தூய ஆவியாரின் ஆற்றல் உம் திருமகன் வழியாக இறங்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவுடன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர் தெழுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது குழந்தைகள் சார்பாக பெற்றோர்கள் மெழுகுதிரிகளை கைகளிலே ஏந்தி அந்த குழந்தைகளுக்காக விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வீர்கள். ஒவ்வொரு குழந்தையும் ஞானத்தை பெற்று அந்த குழந்தை வளர்ந்து தங்களது கரங்களிலே மெழுகுதிரி ஏந்தி இந்த ஈஸ்டர் நாளிலே திருமுழுக்கு வாக்குறுதியை கொடுக்கின்ற வரை அந்த குழந்தைகளுக்கு பொறுப்பு பெற்றோரும் ஞான பெற்றோரும். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய நாம் அனைவரும் நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள். இப்பொழுது கரங்களிலே இருக்கக்கூடிய மெழுகுதிரியை ஏந்தியவர்களாக நாம் விசுவாசத்தை புதுப்பிப்போம். நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒருமையிலே பதில் சொல்லி விட்டுவிடுகிறீர்களா என்று கேட்கிற பொழுது விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி மெழுகுதிரியை சற்று உயர்த்தி பிடித்து விட்டுவிடுகிறேன் என்று சொல்லுவோம். அருகிலே இருப்பவர்கள் மீது படாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக நாம் புதுவாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் இவ்வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது புதுப்பிப்போம். கடவுளின் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையுடன் வாழ
நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? விட்டுவிடுகிறேன். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாதிருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா? விட்டுவிடுகிறேன். பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? விட்டுவிடுகிறேன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா? நம்புகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் நமக்கு புதுப்பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வல்ல தந்தையுமாகிய கடவுளே தமது அருளால் நாம் நிலைவாழ்வு பெரும்பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென். வளப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா. 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 ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். தேவாலய வளப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா. 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 ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். தேவாலய
ஈடற்றம் பெற்று